சேசுநாதர் கற்றோனில் கட்டுண்டு அடிக்கப்படுகிறார். இந்த மனிதனிடத்தில் நீங்கள் சுமத்தும் குற்றங்களில் யாதொன்றையும் நான் காணவில்லை. ஆதலால் அவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்று பிலாத்து யூதர்களிடம் கூறினான். மேலும் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அவரை கற்றோனில் கட்டி அடிக்கும்படி செய்து சிலுவையில் அறைந்து கொள்ளும்படி அவர்களிடம் அவரை கையளித்தான். மத்தேயு 27:26, மார்க்கு 15:15, லூக்கா 23:13, அருப்பன் 19:1. சேசுநாதரை கற்றூணில் கட்டி அடிக்க உத்தரவு பெற்றவர்கள் ரோமை போர் சேவகர்கள். விளையாட்டிற்காக மிருகங்கள் முன் சிறுவரையும் பெண்களையும் வீசி எறிந்து வேடிக்கை பார்க்கும் ரோமையர். அவர்கள் ஒரு மனிதனை கற்றூணில் கட்டி அடிப்பது என்றால் அந்த தண்டனையின் குரூரத்தை பற்றி அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. சிலுவை மரணத்தைப் போல கற்றூணில் கட்டி அடிக்கப்படுவதும் அடிமைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த தண்டனை. அப்ப நடை 16:37 காண்க. சேசுநாதர் ரோமையரின் இந்த குரூர தண்டனைக்கு முழுவதும் இலக்கானார். மோயிசனின் சட்டப்படி 40 அடிகளோடு இது நிற்காது. அடிப்பவர்களின் குரூரத்திற்கும் ஆள் பலத்திற்கும் தக்கபடி எத்தனை அடிகளும் அடிக்கலாம் என்பது ரோமையரின் சித்தாந்தம். நமது இரட்சகர் எத்தனை அடிகள் வாங்கினார் என்று நமக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெரியும். நம் பாவங்களுக்கு தகுந்த பரிகாரம் செய்ய அவர் விரும்பினார். அடிக்கும் கருவிகளும் பயங்கரமானவை. பலமான தோல்வார்களால் பின்னப்பட்ட கசைகள். அவற்றின் நுனியில் கூர்மையுள்ள எலும்பு துண்டுகளும் இரும்பு குண்டுகளும் பிணைக்கப்பட்டிருந்தன. இக்கசைகளால் அடிபடும் பொழுது பீரிட்டு வெளிவரும் இரத்தத்தோடே சதையும் எலும்பும் பீத்து கொண்டு சிதறி விழுகும். யூத தலைவர்களும் பரிசேயரும் அவமானம் நிறைந்த சிலுவை மரணமே சேசுநாதருக்கு தகுந்தது என்று ஆர்ப்பரித்தவர்கள். அத்தோடு அவரை கட்டி அடித்து சித்திரவதை செய்து தங்கள் பகை வைராக்கியத்தை தீர்த்து கொள்ளவும் ஆசைப்பட்டார்கள். ஆதலால் அடிப்பவர்களுக்கு கைக்கூலி கொடுத்து ஏவி தூண்டினார்கள். பிலாத்துவின் அரண்மனை முற்றத்தின் நடுவில் நிற்கும் கற்றூணில் இறுகக் கட்டி பிணைக்கிறார்கள். அவரது இரு பக்கங்களிலும் நின்று தம் பலம் கொண்ட மட்டும் அடிக்கிறார்கள். கொடிய அந்த கசையடிகள் நம் அன்பரின் மென்மையான திருச்சரீரத்தின் மீது விழுகின்றன. அவரது இரத்தம் பீரிட்டு வெளிவருகிறது. சிறிது நேரத்தில் தேகமெல்லாம் வழிந்தோடும் இரத்தமயமாக மாறுகிறது. இதை கண்ட சேவகர்கள் சேசுநாதரின் சரீரம் முழுவதையும் மூர்க்கமாய் அடிக்கிறார்கள். அவரது சதை தெறித்து நாற்புறமும் சிதறி துண்டு துண்டாய் விழுகிறது. இந்த கொடூரம் நீடிக்கிறது. முற்றத்தின் தளம் மனித தேவனின் மாசற்ற இரத்தத்தால் நிரப்பப்படுகிறது. மூர்க்கமுள்ள போர் சேவகர் சலித்து களைத்து போகும் மட்டும் இந்த வாதை நீடிக்கிறது. சேசுநாதரோ மௌனமாகவும் பொறுமையோடும் அந்த அடிகளை பாவிகளாகிய நம்மை நினைத்து ஏற்றுக்கொள்கிறார். பூங்காவனத்தில் மரணமட்டும் ஆத்தும துக்கத்தை அடைந்த நம் ஆண்டவர் இப்பொழுது மரணமட்டும் சரீர வேதனையை அனுபவிக்க சித்தமாகிறார். ஆனால் இந்த முற்றத்திலேயே சேசுவை மரணமடைய விட்டுவிடுவது யூதர்களின் எண்ணமல்ல. அடிமைகளின் அவமான சிலுவை மரணத்தை அவருக்கு தர வேண்டும் என தீர்மானிக்கிறார்கள். ஆதலால் அங்கமெல்லாம் நொந்து தவிக்கும் நம் ஆண்டவரை கட்டவிழ்த்து விடுகிறார்கள். ஆண்டவர் தமது சொந்த இரத்த வெள்ளத்திலேயே விழுந்து கிடக்கிறார். நம் ஈன பாவங்களுக்கு தகுந்த பரிகாரம் செய்ய திருவுளமான தேவசுதன் இதோ சரீர இச்சைகளால் மனிதர்கள் கட்டிக்கொள்ளும் சகல பாவங்களுக்காகவும் தம் பரிசுத்த சரீரத்தில் வாதிக்கப்பட்டு பரிகாரம் செய்கிறார். நம் சரீரத்திற்கு அவரது சரீரம் பிணைத்தொகையானது. நம் பாவங்களுக்கு அவர் தபசு செய்கிறார். சேவகர்கள் கசைகளால் அவரது திருச்சரீரத்தை வருத்தினார்கள். யூதர்கள் தேவதூஷணங்களால் அவர் மனதை வருத்தினார்கள். நாமோ நமது பாவங்களால் அவருடைய இருதயத்தை வருத்தினோம். சேசுநாதரின் திருப்பாடுகள். சேசு கிறிஸ்துநாதர் தம் பிரஜைகளுக்காக பலியாகிற ஓர் அரசர். தம் சீடர்களுக்காக நொறுக்கப்படும் ஒரு குரு. தம் சிருஷ்டிகளுக்காக கொடிய வேதனைகளுக்கு மத்தியில் தம் ஒப்பற்ற ஜீவியத்தை கையழிக்கிற சர்வேஸ்வரன். மனித புத்தி கெட்டாத தெய்வ சிநேகத்தின் சிகரம் இது. உமது வான மண்டலங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்குமிடத்தில் மனிதனை நீர் நினைக்கிறதற்கும் மனித புத்திரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆனால் தெய்வீக அதிசயமே, தேவரீர் ஒரு மூச்சுக்காற்றுக்கும் காலையிலிருந்து மாலையில் வாடிப்போகிற வயல்வெளி மலருக்கும் சமமாயிருக்கிற அவனை இரட்சிக்க இவ்வளவு கொடிய அவஸ்தைகளைப் பட்டு மரித்ததுமன்றி இவ்வளவிற்குப் பிறகும் மனிதனால் வெறுக்கப்படுகிறீரே. தேவரீர் எவ்வளவு பரிதாபத்திற்குரியவர். சேசுநாதரின் திருப்பாடுகளின் தியானம் சகல சோதனைகளையும் அகற்றி மனிதனை பாவத்திலிருந்து எப்போதும் காக்க வல்லது. ஆனால் என்ன பரிதாபம்!
இன்று ஆலயங்களிலும் கூட அவருடைய திருப்பாடுகளை நினைவுபடுத்தக்கூடிய எதுவும் இல்லையே. பாடுபட்ட சுரூபத்தில் அவருடைய தோற்றம் மனிதனின் மனத்தில் உத்தம மனஸ்தாபத்தை எழுப்ப மறுக்கிறது. ஏனெனில் அதில் அவர் பாடுபட்டவராக இல்லாமல் உயிர்த்தெழுந்தவராக தோன்றுகிறார். கத்தோலிக்க வீடுகளிலும் மடங்களிலும் கூட பாடுபட்ட சுரூபம் இருப்பது துரதிர்ஷ்டத்தின் அடையாளம் என்று கருதப்படுவது எவ்வளவு பெரிய துரோகம்! சிலுவையில் தொங்கும் இரட்சகரை விட உலக செல்வம் பெரிதாய் மதிக்கப்படுவது ஆண்டவருக்கு எத்தகைய அவமானம்! இரட்சண்யத்தின் அடையாளத்தை உலக செல்வத்திற்காக இவ்வாறு ஒதுக்கித் தள்ளுபவர்கள் இறுதி நாளில் இரட்சகரால் ஒதுக்கித் தள்ளப்படுவார்கள் என்பதை உணர வேண்டும். கேடுகெட்ட மனிதனை ரட்சிக்கப்படுவதற்காக தம் இன்னுயிரை ஈந்த தேவனை எப்போதும் கண்முன் கொண்டிருப்போம். அவரை எப்போதும் உருகி தியானிப்போம். அப்போது பாவத்தை விலக்க அவரிடமிருந்தே பலத்தை பெற்றுக்கொள்வோம். இனி திருப்பாடுகளின் தியானங்கள். சேசுநாதரின் பூங்காவன அவஸ்தை. அவருடைய வியர்வை இரத்தமாக வடிந்து தரையில் விழுந்தது. ஒலிவமரத்தடியில்தான் உலக இரட்சகரின் உதிரம் நம்மை இரட்சிக்க முதன்முதலில் வழிந்தோடியது. ஒலிவத்தளிரானது சமாதானத்தை குறிப்பிடுகிறது. ஆதலால் சமாதான அரசராகிய திவ்ய சேசு தம் இரத்தத்தின் முதல் பங்கை சமாதானத்திற்கு என தத்தம் செய்தார். நமது அன்புள்ள ஆண்டவர் தம்முடைய நெற்றியிலிருந்து வழிந்த இரத்த வியர்வையை அந்நேரமே நமது பாவங்களுக்கு பரிகாரமாக தம் பரம்பிதாவுக்கு ஒப்புக் கொடுத்தார். மனிதனின் கைப்பாரம், அதாவது பாவம், மனுமகனின் மேல் விழும் முன்பே தேவபிதாவின் திருக்கரத்தின் பாரம் திவ்ய சுதனின் திரு சரீரத்தில் விழுந்து வழிந்த இரத்தம் இப்பாவ உலகில் விழுந்து அதை அர்ச்சித்து பரிசுத்தப்படுத்தியது. சேசுநாதர் ஜெத்சமேனி தோட்டத்திற்குள் பிரவேசிக்கிறார். அவர் தம் பாவங்களின் பிணையாக தம்மை தேவபிதாவின் நீதிக்கு கையளிக்கிறார். உடனே மனிதர்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் அவர் மேல் சுமத்தப்படுகின்றன. அவை அவரை பிதாவின் முன் குற்றவாளியாக்குகின்றன. அக்குற்றத்தை அவரால் மறுக்க முடியவில்லை. ஆதலால் பரிபூரண பரிசுத்தராகிய அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்ட பாவங்களைக் கண்டு வெட்கமும் அவமானமும் அடைகிறார். இந்த எல்லையற்ற அவமானம் அவரது திரு இரத்தத்தை பொங்கி எழும்பும்படி செய்கிறது. மேலும் ஆண்டவர் தமது கொடிய பாடுகளும் மரணமும் பல கோடி மனிதர்களுக்கு வீணாய் போவதை பார்க்கிறார். அவர் மனம் ஏங்குகிறது. நெஞ்சம் துயரக்கடலில் ஆழ்கிறது. எனினும் தமது பிதாவின் திருச்சித்தத்தை நிறைவேற்ற அவர் முயற்சி செய்கிறார். மட்டற்ற அவரது துயரம் அவரை மரணத்திற்கு உள்ளாக்குவதாக இருக்கிறது. இவையெல்லாம் சேர்ந்து தீவிர வேகமடைந்த அவரது திரு இரத்தம் நாளங்களை கடந்து வியர்வையாய் வழிகிறது. அன்புள்ள ஆண்டவர் நமக்காக வடிக்கும் இரத்தக் கண்ணீரும் சிந்தும் இரத்த வியர்வையும் அவர் நம்மை எந்த அளவிற்கு நேசிக்கிறார் என்று அறிவிக்கின்றன. தேவமனிதர் இதோ இந்நேரத்தில் தாம் பானம் பண்ண வேண்டும் எனத் தரப்படும் துன்பங்களின் கசப்பான பாத்திரம் தம்மை விட்டு அகலும்படி மன்றாடுகிறார். தன்னந்தனியாய் எவ்வித ஆறுதலும் அற்றவராய் அவர் இறந்து கேட்கிற மன்றாட்டிற்கு ஏக பிதாவின் மறுபழி என்ன? அந்த கசப்பான பாத்திரத்தை அவர் பானம் பண்ண வேண்டும் என்பதே. தேவ பிதாவின் திருச்சித்தத்தை அறிந்ததும் ஆகக்கடவது என்று அமைந்த மனத்துடன் சம்மதிக்கிறார். சிருஷ்டிகரிடமிருந்து வருகிற ஆகக்கடவது என்ற தெய்வீக கட்டளைக்கு சிருஷ்டிகள் தலை வணங்கி ஆகக்கடவது என்று கூறி கீழ்ப்படிவதிலேயே சகல ஞானமும் அடங்கியது. இறை இரக்கத்தின் இறை வேண்டல் மாலை. அன்பு, துயர், எதிர்நோக்கு, நம்பிக்கை அறிக்கை. அளவற்ற நன்மையே உருவான இறைவா, இவ்வுலகிலுள்ள அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதுடன் அன்பு செய்கிறேன். உமாக்கு ஏற்காத பாவங்களை செய்ததற்காக மிகவும் துயருற்று வருந்துகிறேன். இது ஒன்றே என் மனதுக்கு துயர். இது ஒன்றே என் மனதுக்கு வருத்தம். இனி ஒருபோதும் இப்பாவங்களை செய்யேன் என உறுதி கூறுகிறேன். ஆனால் நான் பலவீனன். எனவே இயேசுவின் இரத்தத்தின் பலனால் நீர் என் பாவங்களுக்கு மன்னிப்பையும் எனக்கு உமது அருள் கொடைகளையும் நிலை வாழ்வையும் தருவீர் என முழு மனதுடன் எதிர்நோக்குகிறேன்.
திருச்சபை நம்பி கற்பிக்கின்ற உண்மைகளை நீரே வெளிப்படுத்தியதால் நானும் பற்றுதியுடன் நம்புகிறேன். ஆமேன். இயேசு இரத்த வியர்வை வியர்த்தை தியானிப்போம். என்றுமுள்ள தந்தையே, உமது பேரன்பு மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல், இரத்தம், ஆன்மா, ஆவி, இறை இயல்பை எங்கள் பாவங்களுக்கும் உலக மக்கள் அனைவரின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த இரத்த வியர்வையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக இரத்த வியர்வை வியர்த்து இரத்தம் சிந்தி இறந்து உயிர்த்த இயேசுவே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இயேசு கசையடிப்பட்டதை தியானிப்போம். என்றுமுள்ள தந்தையே, உமது பேரன்பு மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல், இரத்தம், ஆன்மா, ஆவி, இறை இயல்பை எங்கள் பாவங்களுக்கும் உலக மக்கள் அனைவரின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு
எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த கசையடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக இரத்த வியர்வை வீர்த்து இரத்தம் சிந்தி இறந்து உயிர்த்த இயேசுவே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இயேசு முள்முடி சூட்டப்பட்டதை தியானிப்போம். என்றுமுள்ள தந்தையே, உமது பேரன்பு மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல், இரத்தம், ஆன்மா, ஆவி இறை இயல்பை எங்கள் பாவங்களுக்கும் உலக மக்கள் அனைவரின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த முள்முடியின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக இரத்த வியர்வை வீர்த்து இரத்தம் சிந்தி இறந்து உயிர்த்த இயேசுவே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம்.
இயேசு சிலுவை சுமந்ததை தியானிப்போம். என்றுமுள்ள தந்தையே, உமது பேரன்பு மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல், இரத்தம், ஆன்மா, இறையியல்பை எங்கள் பாவங்களுக்கும் உலக மக்கள் அனைவரின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவையின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக இரத்த வியர்வை வியர்த்து இரத்தம் சிந்தி இறந்து உயிர்த்த இயேசுவே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இயேசு சிலுவையில் இறந்ததை தியானிப்போம். என்றுமுள்ள தந்தையே, உமது பேரன்பு மகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல், இரத்தம், ஆன்மா, ஆவி இயல்பை எங்கள் பாவங்களுக்கும் உலக மக்கள் அனைவரின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அவரது துயரம் நிறைந்த சிலுவை மரணத்தின் பொருட்டு எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக
இரத்த வியர்வை வியர்த்து இரத்தம் சிந்தி இறந்து உயிர்த்த இயேசுவே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். தூயவரான இறைவா, தூயவரான வல்லவரே, தூயவரான இரவா தன்மையுள்ளவரே, எங்கள் மீதும் உலக மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இரக்கச் சுனையாம் இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். இறுதி இறைவேண்டல். இறைவா, நீர் இயேசுவை சாவுக்கு கையளித்தீர். ஆனால் அவரது மரணம் ஆன்மாக்களின் வாழ்வுக்கு ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் பொங்கி வழிந்தோடியது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழங்காண முடியாய் இறைவனின் இரக்கமே, உலக மக்கள் அனைவரையும் அரவணைத்து உமது இரக்கத்தை எம்மீது முழுமையாக பொழிவீராக. இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, உம்மீது எம் நம்பிக்கையை வைக்கிறோம். ஆமேன். இரக்கமுள்ள இயேசுவே, எங்கள் நம்பிக்கையை உமது இரக்கத்தின் மீது வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு துணையாயிரும். நீர் அனைவராலும் அறியப்படவும் அன்பு செய்யப்படவும் உழைக்கும் எமக்கு உமது ஆற்றலை தாரும். அளவற்ற உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மாட்சிக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் எம்மிலும் உலகிலும் உள்ள தீய சக்திகளை முறியடித்து தீமைகளை ஒழிக்கவும் எமக்கு அருள்காரும். ஆமேன். சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்த தேவன் போகின்றார். சிலுவை பாதையில் அநீதியான தீர்ப்பிற்கு இயேசு உள்ளான போது இயேசுவின் கைகள் கட்டுண்ட கைகள். முதல் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீரே. அநீத தீர்ப்பு வழங்கியும் தனக்கு எப்பொறுப்பும் இல்லை என்பதாக கழுவி நழுவும் பிலாத்துவின் கைகள். இறைமகனின் மீது விரல் சூட்டி பொய் தீர்ப்பிடும் குருக்கள், பரிசேயர், சதுசேயர் மற்றும் மறைநூல் வல்லுநர்களின் கைகள். இவனை சிலுவையில் அறையும் என கூச்சலிட்டு கைகளை உயர்த்தும் பொதுமக்கள். இத்தனை அநீத சூழலில் உதவியற்று இருக்கும் இயேசுவின் கட்டுண்ட கைகள். தற்காலத்தில் பெரும்பாலான அநீத சூழலில் கைகோர்த்து நிற்கும் நம் கைகள். அநீதி கண்டும் செய்வதறியாத நிலையில் இருக்கும் நம்மில் பலரின் கட்டுண்ட கைகள். ஜெபிப்போம். சிலுவை நாயகரே, உதவியற்ற நிலையில் இறை விருப்பத்தை நாடும் துணிவை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இருந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென்.
சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்த தேவன் போகின்றார். சிலுவை பாதையில் அநீத தீர்ப்பின் பயனாக இயேசுவின் தோள்மேல் பாரச் சிலுவை சுமத்தப்பட்ட போது இயேசுவின் கைகள் ஏற்கும் கைகள். இரண்டாம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீரே. இறை மகனுக்கா இந்த சிலுவை என்பது கூட தெரியாமல் பாரமான சிலுவையை செய்தது ஒரு ஏழை தச்சனின் கைகள்தான். இப்படிப்பட்ட ஏழையரின் நிறை வாழ்விற்காக தம்மையே அர்ப்பணித்த இயேசுவின் மேல் அதே பாரச் சிலுவை. அநியாயம் என தெரிந்தும் துன்பத்தின் வழிதான் மீட்பு என்பதை மெய்ப்பிக்க பாடுகளை ஏற்கிறது இயேசுவின் கைகள். நம் காலச் சூழலில் உழைப்பாளியின் வாழ்வு, அவர்களுக்கு அநீதி இழைக்கும் வர்க்கம், இவற்றைக் கண்டு ஊமையாகிப் போன வழக்கம் என அனைத்தையும் பார்த்து கொண்டு கண்களை மூடிக்கொள்வது நம் அனைவரின் கைகளே. ஜெபிப்போம். மீட்பரே இயேசுவே, பாடுகள் வழியே தீமையை வெல்லும் மனத்தெளிவை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்த தேவன் போகின்றார். சிலுவை பாதையில் அநீதியின் பாரமும் சிலுவையின் சுமையும் இயேசுவை மண் மீது முதன் முறை வீழ்த்திய போது இயேசுவின் கைகள் தள்ளாடும் கைகள். மூன்றாம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீரே. சோர்ந்த இயேசுவின் முதுகில் சாட்டையால் அடிக்கும் படைவீரர் கைகளின் மிருகத்தனமான செயல்பாடு. சோர்வின் உச்சத்தில் தள்ளாடி மண்ணில் விழும் இயேசுவின் தள்ளாடும் கைகளின் தவிக்கும் நிலை. உதவியற்ற இந்த செம்மறியை கண்டும் சொல் மூடி கண்மூடி அமைதியினால் அநீதிக்கு துணை நிற்கும் மக்கள் கூட்டத்தின் மானமற்ற கைகள்தான் அதிகமிங்கே. இக்காலத்திலும் இதே நிலைதான். சோர்ந்திருக்கும் மக்களுக்கு தோள் கொடுக்காமல் தொலைவிலிருந்து அமைதி காக்கும் தள்ளாடி நிற்கும் வீரமற்ற கைகள்தானே நம் அனைவரிடமும் உள்ளன. ஜெபிப்போம். இறை இயேசுவே, எளியோர் நிலை வாழ்வை பெற உம் செயல் வீரத்தை எமக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்த தேவன் போகின்றார்.
சிலுவை பாதையில் பகைமை சூழலில் ஆறுதல் தேடிய மனதிற்கு அன்னையின் ஆறுதல் கிடைத்தபோது இயேசுவின் கைகள் தேடும் கைகள். 4ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீரே. இயேசுவை குழந்தை பருவம் முதல் தாலாட்டி சீராட்டி வளர்த்தது இதே கைகளே. இறையாட்சி தத்துவங்களை இயேசுவிடம் வாழ்வாக்க வலிந்து உழைத்ததும் இந்த கைகள்தாமே. இயேசுவின் பணி முழுவதும் தாயாக அல்ல, தோழமையோடு தோள் கொடுத்ததும் இதே கைகளே. தற்போது அநீதியின் பாரத்தினால் சோர்ந்திருக்கும் இறைமகனுக்கு ஆறுதலும் உறுதியும் தெளிவும் மனதிடமும் கொடுத்து கொண்டிருக்கிறது மரியன்னையின் அதே கைகள்தான். இன்றும் வாழ்வு வசப்படுமா என ஏங்கிக் கிடக்கும் பல கோடி கைகளும் இயேசுவின் அதே கைகள்தான். ஆறுதல் கொடுக்க நாம் தயாரா? ஜெபிப்போம். இயேசுவே, மக்கள் பலரின் துயர்தணிக்கும் துணிவின் கைகளை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்த தேவன் போகின்றார். சிலுவை பாதையில் சீரேன் மூரானாகிய சீமோனின் உதவி கிட்டிய வேளையில் இயேசுவின் கைகள் இளைப்பாறும் கைகள். 5ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீரே. சிலுவை சாவு மட்டும் இயேசு உயிரோடிருக்க சிலுவை மரத்தை தூக்க தேவைப்பட்டது 2 கைகள். சிக்கின சீமோனுடைய கைகள். சிக்கலான நேரத்திலும் இறைமகனுக்கு தோள் கொடுக்கின்றன அவைகள். இயேசுவின் உயிரற்ற கைகளுக்கு அது இளைப்பாற்றி. நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் அழகானவை. அதைவிட அழகானவை அவலத்தில் இருப்போருக்கு தோள் கொடுக்கும் கைகள். இந்த அருமையான கைகளாக நம் கைகள் மாறட்டும். ஜெபிப்போம். இயேசுவே, துன்புறுவோரின் களைப்பாற்றும் வேட்கை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். சிலுவை பாதையில் வெரோனிக்காளின் தொண்டிற்கு தன் முகத்தையே பரிசாக்கிய போது இயேசுவின் கைகள் கொடுக்கும் கைகள்.
ஆறாம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீரே. பெண்களின் கைகள் மனித குலத்திற்கு வாழ்வின் கைகள். மனித உயிர் வளர்ப்பு, வீட்டு வேலை, உழைப்பு என அவற்றின் பங்களிப்பு சிறப்பானது. பிற்காலத்தில் ஆணாதிக்கத்தின் கொடுமையிலும் அன்பையும் பரிவையும் மறக்காத கைகள் அவை. அப்படியான ஒரு கை இங்கே துணிவோடு இயேசுவின் துயர் துடைக்கிறது. இயேசுவை அடிக்கும் கைகளுக்கு மத்தியில் இந்த பரிவின் கை சிறப்பு மிகுந்த கை. பரிவிற்கு பரிசாக, வீரத்திற்கு வாழ்த்தாக, பெண்ணினத்திற்கே கொடையாக அத்துணியில் இயேசுவின் முதல் புகைப்படம். நம் வாழ்வில் பெண்களை மதித்தலும் உரிமை பகிர்வும் எந்நிலையில் உள்ளது? சிந்திப்போம். ஜெபிப்போம். வள்ளலே இயேசுவே, பெண்களை மதித்து போற்றும் மனநிலையை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தேசு போகின்றார். துணிந்த தேவன் போகின்றார். சிலுவை பாதையில் இரண்டாம் முறை தள்ளாடி வீழ்ந்து சோர்வின் உச்சத்தில் இயேசு இருந்தபோது இயேசுவின் கைகள் தளர்ந்த கைகள். ஏழாம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீரே. இரண்டாம் முறை இயேசு நிலத்தில். தமக்காக உழைத்த மகான் இங்கே நிலத்தில் கிடக்க உதவி செய்யாத நிலையில் மக்களின் பொறுப்பற்ற கைகள். அத்தனை பயம், அத்துணை பயம் ஆளும் வர்க்கத்தையும் மத தலைமையையும் பார்த்து. தளர்ந்தது இயேசுவின் கைகள் மட்டுமல்ல, அவரின் மனமும் தான். இம்மக்களின் தன்னல போக்கை கண்டு மனம் குமுறி, மனம் கசந்து சோர்ந்து கிடக்கிறார் இறைமகன். அதே தன்னல போக்கு இன்றளவும் நம்மோடும் இச்சமூகத்தோடும் இமயமாக வளர்ந்து கிடக்கிறதே. இறையாட்சி கனவை இன்றளவும் தளர்வடைய செய்து கொண்டிருக்கிறோமே. இதற்கு விடிவு எப்போது? ஜெபிப்போம். பிறர் நல வேந்தே இயேசுவே, தன்னலம் துறந்து பொதுநலம் பேணும் மனம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தேசு போகின்றார். துணிந்த தேவன் போகின்றார். சிலுவை பாதையில் எனக்காக அல்ல, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என இயேசு அச்சமூகத்தின் அவலத்தை சுட்டிக்காட்டிய போது இயேசுவின் கைகள் உணர்த்தும் கைகள்.
8ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீரே. கண்ணீரை துடைத்து கொண்டிருந்த எருசலேம் பெண்களின் கைகளை சுய ஆய்வின் கைகளாக மாற்ற அழைப்பு விடுக்கிறார் இயேசு. மாற்றத்திற்கு உழைக்கும் கைகளாக்க பணிக்கிறார். நம் சமூகத்தின் தீமைகளையும் அவலங்களையும் கண்டு கலங்கி மட்டும் நின்று விடாமல் அதை கலக்கிவிடும் களமிறங்கும் கைகள் இன்றைய வாழ்வில் மிக தேவை. இயேசுவின் சுட்டிக்காட்டும் கைகள் நம் சமூகத்திற்கு மிக மிக தேவை. அது நம் வழியாய் நிறைவேறட்டும். ஜெபிப்போம். மாற்றத்தின் வழிகாட்டியே இயேசுவே, மாற்றத்திற்கு தேவையான மனமாற்றத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். கரிசா கரிசா பதசரி கரி கரிசா 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 பதசரி கரிசா. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்த தேவன் போகின்றார். சிலுவை பாதையில் சோர்ந்தது போதும், சிலுவை சாவு வரை துணிந்து நட என இயேசு உறுதி கொண்டு எழுந்தபோது இயேசுவின் கைகள் எழும் கைகள். 9ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீரே. வீழ்வது தோல்வி அல்ல, வீழ்ந்தபின் எழாமல் கிடப்பதே தோல்வியாம். வீழ்வதே தோல்வி என்றெண்ணி தன் உயிர் மாய்த்துக் கொள்ளும் கைகளெங்கே ஏராளம். இவற்றிற்கு மாற்றாய் 3ஆம் முறை வீழ்ந்தாலும் வீறு கொண்டு எழுகின்றன இயேசுவின் கைகள். விடியில் மட்டும் வெற்றி நடை போட வேண்டும் என பாடம் புகட்டுகின்றன அவை. எழுந்த இயேசுவிற்கு இனி வீழ்ச்சியே இல்லை, வெற்றியே எல்லை. மீண்டும் மீண்டும் விரும்பியே விழுவதும், எழுவதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல் வீழ்ந்தே கிடப்பதும் மனித பலவீனம் அல்ல, மாறாக கடவுளின் கொடையை ஏற்க மறுப்பது என்பதை உணர்ந்து கொள்வோம். ஜெபிப்போம். வெற்றியின் அரசே இயேசுவே, குறிக்கோள் வரை போராடும் மனத்துணிவை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்த தேவன் போகின்றார். கல்வாரியில் இயேசுவின் உடைகளை உரிக்கும் வேளையில் இயேசுவின் கைகள் கையளிக்கும் கைகள். 10ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டீரே. இயேசுவின் ஆடைகளை வலிந்து உரிக்கும் கல் நெஞ்சத்து கைகள் சில. புண்கள் உரிந்து இரத்தம் பீரிட்ட வேளையிலும்
அந்த அங்கியை உரிமை பாராட்ட சீட்டு குலுக்கி போட்ட கைகளும் சில. இயேசுவின் கைகளோ இத்தனை கொடுமைகளுக்கும் தன்னை கையளித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த சிலுவை பாடுகளின் மூலமே மக்களுக்கு மீட்பு என உணர்ந்திருந்தன. அவை விதையாக அழிந்தால்தான் விருட்சம் உருவாகும் என்ற உயிர் தத்துவத்தில் ஊன்றியிருந்தவை. துன்பம் வேண்டாம், இன்பம் மட்டுமே போதும் என்றென்னும் நுகர்வு கலாச்சாரத்தின் கைகளுக்கு என்ன பதில் இருக்கிறது நம்மிடத்தில்? ஜெபிப்போம். பாடுகள் பட்ட இயேசுவே, துன்பத்திற்கு பிறகே மீட்பு என்பதை உணர்ந்து கொள்ளும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்த தேவன் போகின்றார். கல்வாரியில் சிலுவை மரத்தில் ஆணிகளால் அறையப்பட்ட போது இயேசுவின் கைகள் துளையுண்ட கைகள். 11ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீரே. உண்மையை எடுத்துரைக்கும் இறைவாக்கினர்களுக்கு இந்நிலையே எக்காலத்திலும். அவர்களை அச்சுறுத்தும் கைகளுக்கு மத்தியில் துன்பம் மட்டுமே மிச்சம் அவர்களுக்கு. இயேசு இறைவாக்கினர்களின் நிறைவு என்றார். துன்பத்தின் உச்சம் அவருக்கே. ஆணிகள் அவர் உடலை சிலுவையோடு இணைக்கின்றன. சற்று நேரத்தில் விண்ணிற்கும் மண்ணிற்கும் இடையில் நிராயுதபாணியாக தொங்கவிருக்கிறார் இறைமகன். மக்களின் வாழ்விற்காய் உழைத்தவரின் உன்னத நிலையோ இது. இறைவாக்குரைத்து எத்துணை துன்பங்கள் வந்தாலும் துணிவுடன் தொடர்ந்து செயல்பட நம்மில் எத்தனை பேருக்கு திராணி உண்டு? ஜெபிப்போம். இறைமகனே இயேசுவே, இறைவாக்கினர்களாக வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்த தேவன் போகின்றார். கல்வாரியில் சிலுவை மரத்தில் அந்தரத்தில் ஆணிகளின் துணையோடு மட்டும் இயேசு தொங்கிக் கொண்டிருந்த போது இயேசுவின் கைகள் அரசாட்சியின் கைகள். 12ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீரே. சிலுவையில் இயேசு. இங்கே அவர் உதவியற்ற நிலையில் அல்ல, மாறாக அரச நிலையில். சிலுவையே அரச இருக்கையாக, முள்முடியே மணிமுடியாக, நிர்வாணமே அரச பொன்னுடையாக, இரு கள்வர்கள் தம் காப்பாளர்களாக, வானமே அரச குடையாக,
மண்ணே தம் ஆட்சி நாடாக. இரத்தக்கரை படிந்த அந்த முகத்தோடு அரசராக தோற்றமளிக்கிறார் சிலுவையில் அறையுண்ட இயேசு. இயேசுவின் ஆன்மீகம் துன்பங்கள் ஏற்பதில்தான், மக்களோடு இணைந்து துன்பப்படுவதில்தான் என்பதை உணர்ந்து வாழ்வாக்குவோம். ஜெபிப்போம். சிலுவை நாயகரே இயேசுவே, வழி வாழ்ந்து உம்மை அரசராக ஏற்றுக்கொள்ளும் மனம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்த தேவன் போகின்றார். கல்வாரியில் இறந்த இயேசு அன்னை மரியின் மடியில் கிடத்தப்பட்ட போது இயேசுவின் கைகள் மடிந்த கைகள். 13ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீரே. 2 உயிரிழந்த கைகள் இங்கே. ஒன்று இயேசுவின் கைகள் தாய்மடியில் மடிந்த கோலத்தில். ஓய்வற்ற பணியின் ஒப்பற்ற வெகுமதி இதுவோ? மற்றொன்று அன்னை மரியின் கைகள். தான் உயிருள்ளபோது தன் மகனை உயிரற்ற நிலையில் மடியில் தாங்குவது எத்துணை கொடுமை என்பதை அனுபவித்த அன்னையரிடம் கேட்டு பாருங்கள், புரியும். நம் கைகளின் நிலை எவ்வாறு? இறந்தவையாகவே இருந்து விடுகின்றனவோ? செயல் வீரமற்று முனைப்பற்று மடிந்த கைகளாகி விடுகின்றனவோ? ஜெபிப்போம். இறந்து வென்றவரே இயேசுவே, கடின உழைப்பால் உலகை மாற்றும் கருவிகளாக எம்மை மாற்றும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். கல்லறையில் அது கூட தமக்கு சொந்தமில்லாத நிலையில் இறந்த இயேசு புதைக்கப்பட்ட போது இயேசுவின் கைகள் விதைக்கப்பட்ட கைகள். 14ஆம் நிலை. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த புகழ் கூறுகின்றோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீரே. கல்லறைக்குள் சென்றவர் வெளிவந்த வரலாறு இல்லையே. வரலாறு முதன்முறையாக லாசரின் உயிர்ப்பு நிகழ்வில் மாறியது. அன்று வானோக்கி உயர்த்தப்பட்டு இறைவேண்டல் செய்த இயேசுவின் கைகள் இங்கே அரிமத்தியா சூசை என்பவரின் கல்லறையில் புதைக்கப்படுகின்றன. கோதுமை மணி மண்ணில் வீழ்ந்து மடிவது பலன் கொடுப்பதற்காகவே. இயேசுவின் வாழ்விக்கும் கைகள் இங்கே புதைக்கப்படுவது விதைக்கப்படுவதே. நம் கைகளின் செயல்பாட்டில் அது விருட்சமாகவே. வீரம் விதைக்கப்பட்டால் துயரம் பொய்யாகும். இறை பணியாளர் புதைக்கப்பட்டால்
இறையாட்சி மெய்யாகும். ஜெபிப்போம். இறைப்பணியாளரே இயேசுவே, விதையாகி உம்மோடு விருட்சமாக உம் குறிக்கோள் எமக்குத் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். கிறிஸ்துவுக்குள் இறந்தோர் இறைவனின் இரக்கத்தினால் நிலையான அமைதியில் இளைப்பாறுவார்களாக. ஆமென்.